திருச்செந்தூரை சிங்கப்பூர் போல மாற்றலாம், கோபாலபுரத்திற்கு கொடுக்க வேணாம். ராதாகிருஷ்ணன் ஓபன் டாக். திருச்செந்தூர் தொகுதிக்கு திமுக சிட்டிங் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் ஒன்றுமே செய்யவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இந்நிலையில்தான் இந்த முறை பாஜக சார்பில் போட்டியிடும் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் களத்தை மாற்றி வருகிறார். நேற்று ஆறுமுகநேரி பகுதி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தான் அரசியலுக்கு வந்த அனுபவத்தை பகிர்ந்து திருச்செந்தூரை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லலாம் என்று மக்களிடம் கொண்டு சேர்த்தார். கடந்த 25 ஆண்டு காலமாக மண்ணின் மைந்தன் இந்த தொகுதிக்கு இல்லாமல் ஒரு திட்டத்தையும் செய்து கொடுக்காமல் முதல்வர் குடும்பத்திற்கு மட்டுமே பாடுபடுவதாகவும், நான் அரசியலில் இல்லாதபோது குளத்தை தூர்வாரினேன், மினி பேருந்து நிலையம் கட்டி கொடுத்தேன், அதனால் என்னை தடுத்தார்கள், நல்லது செய்ததற்காக தடுத்ததாலேயே அரசியலுக்கு வந்தேன். நான் இந்த முறை வெற்றி பெற்றதும் கட்டாய மத்திய அரசு மூலம் திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். மத்திய அரசு ஒதுக்கும் நிதியெல்லாம் வைத்து பார்த்தால் திருச்செந்தூரை சிங்கப்பூராக மாற்றலாம் என தெரிவித்த ராதாகிருஷ்ணன், தொகுதி பிரச்சனைகளை சரி செய்து தருவேன் என உறுதியளித்து பேசிய வீடியோ அப்பகுதி மக்களிடம் கவனம் பெற்றிருக்கிறது. திருச்செந்தூர் 25 வருடமாக திமுகவிடம் இருந்து NDA பக்கம் திரும்பி வருகிறது. மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொரு திட்டங்களும் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 5000 கோடி பணம் கொடுக்கலாம். இந்த திருச்செந்தூர் தொகுதியை அப்படியே நம்ம சிங்கப்பூர் மாதிரி மாற்றலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஃபண்டு கொடுக்க அவங்க தயாரா இருக்காங்க. நம்ம தொகுதியை மாற்றி அமைப்போம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, அவரை குறை சொல்லி இது பண்ணி நான் அதை விரும்பல. போனது போயிட்டு போட்டு இனிமேல் நம்ம செய்யறது நல்லதா செய்வோம். இந்த முறை எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வெற்றி பெற்று வந்த உடனே இந்த தொகுதிக்கு முழுசு நல்லா தான் செய்வேன். நான் அரசியலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல நான் வரல. அவரை அடுத்தவங்கள மாதிரி நான் பணத்துக்காக வேற எதுக்கு ஆதாயத்துக்காக நான் வரல. ஒரு நல்லது செய்யணும்னு ஒரு குறிக்கோளோட தான் வந்திருக்கேன். இதுக்கு அடுத்தாப்புல இந்த காம்பவுண்டுக்கு அடுத்தாப்புல 100 அடியில ஒரு குளம் இருக்குது. இந்த குளமும் ஆறுமுகநேரி மெயின் பஜாரும் தான் இனி இந்த அரசியலுக்கே கொண்டு வந்தது. ஆறுமுகநேரி மெயின் பஜார்ல ஒரு சின்ன செட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அதை கட்டி கொடுத்ததுக்கு தான் முதல் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் அப்புறம் தான் எம்எல்ஏன்னு எதுக்குறாங்க. அங்கதான் எம்எல்ஏ பஞ்சாயத்து தலைவர் இருக்க, நீ யாரு கட்டி கொடுக்க, நீ என்ன எம்எல்ஏவா அப்படின்னு முதல்ல எதுக்குறாங்க. அந்த எதிர்ப்பு தான் நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தேன். திருப்பி இந்த குளத்தை தூர் வாரினேன். அதுவும் என் சொந்த காசுல வாங்கினேன். அந்த பஸ் ஸ்டாண்டு என் சொந்த காசுல தான் கட்டி கொடுத்தேன். சென்னையில ரொம்ப நாளா இருந்துட்டு ஊர்ல இருந்து சென்னைக்கு போயிட்டு பிழைப்பு தேடி எல்லாரும் சென்னைக்கு போவாங்க. எப்படி இந்த தொகுதி எம்எல்ஏ பிழைப்பு தேடி போனாரோ, எந்த பாத்திர கடையில வேலை பார்த்தாரோ, நாங்களும் அதே மாதிரி பிழைப்பு தேடி சென்னைக்கு போறோம், தொழில் பண்றோம், சம்பாதிக்கிறோம். அந்த தொழில ஒரு இடம் வாங்குறதுக்காக ஊருக்கு வரேன். வரும்போது ஒரு வயசான அம்மா ஆறுமுகநேரி மெயின் பஜார்ல நிக்கிறாங்க. தன்னுடைய மருமகள் யாரோ ஒருத்தர் தெரியல. அவங்க தலையில வெயில்ல இந்த அம்மா அந்த அம்மாவுடைய தலையில வெயில் படக்கூடாதுன்னு இந்த அம்மா முந்தானை வச்சு மூடிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இதுல ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுவோம்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா அதுக்கு பக்கத்துலயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் இந்த கார்னர்ல நின்றுச்சு அப்படின்னா அங்கிருந்து வரதுக்குள்ள பஸ் நிக்காம ஆளுல நிக்காம போயிடுவான். அந்த காரணத்துக்காக இந்த முனையில கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கார்னர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டணும், ஒரு ஏசி வச்சு RO வாட்டர் சிஸ்டம் வச்சு மேல ஒரு ஸ்டேச்சு வச்சு கட்டணும் ஒரு ஐடியால அதை பண்ண. அதுக்கு உடனே BWல பர்மிஷன் வாங்கணும், பஞ்சாயத்து தலைவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு அப்படின்னாங்க. அதனால டெம்பரரியா ஒன்று செட்டு போனாரு. இப்போ ஒன்று கட்டி கொடுத்தேன். அப்போ இருந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் வச்சு கட்டி கொடுத்தேன். அவர் ஒரு ஹெல்ப் பண்ணாரு, கேமரா வச்சு கொடுக்க சொன்னாரு, வச்சு கொடுத்தேன். அந்த இதுக்கு என்னை எதிர்த்தாங்க. நீ எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ்ல எதிர்த்தாங்க. எதுக்காக எதிர்க்கிறாங்க? நல்லது பண்ணக்கூடாது. 25 வருஷமா நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒருத்தர் வந்தா அடுத்த கேண்டிடேட் அடுத்தவங்க அப்படிதான் இருக்குமே தவிர ஒரே கேண்டிடேட் வரல. அதுவும் மண்ணின் மைந்தனா யாரும் வரல. 10 தலைமுறை எனக்கு இந்த ஊர் தெரியும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு இருக்கேன், நமக்கு செய்ய மாட்டாங்களா? சேருக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இங்க யாருமே அதை பயன்படுத்தல, நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்திக்கலாம். அவங்க சுதந்திரத்தின் பையன்லாம் என்னன்னாலும் செயலானும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சரியான அமைப்பு கிடைக்கல. அவங்க நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா நம்ம கொடுக்கறது அங்க போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் பயனடைன்னு நினைக்கிறாங்க. இங்க கொடுத்தா அப்படியே வேற ட்ராக்கு போயிடும். அந்த பக்கம் தண்டபத்தோலி அப்படியே சென்னைக்கு போயிடும். அதனால அவங்க யாருமே அதை விரும்பல. நம்ம அதை மாற்றி அமைப்போம். நம்ம செய்யறதை பார்த்து எல்லாருமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வருகை தந்த அனைவருக்கும் நன்றி.